வந்து நம்ம தேர்ந்தெடுத்து 3 மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சு, ஏன்னா 3 to 4 கவியரங்கம் முடிச்சுட்டு படிப்போம் பயிரோம். வாசிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு களம். அடுத்து நம்ம படிச்சுட்டு வந்த புத்தகத்தையோ இல்லை அனுபவத்தையோ அங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கோம். இதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. காலையில் வச்சோம்னா மத்தியானம் லஞ்ச் கொடுத்தோன்னே எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ படிப்போம் பயிர்வோம்க்கு யாரும் இருக்கிறது இல்லை. ஒரு நூலகம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த நூலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கிறது நல்லது தான் இல்லை. அதனால இப்போ சேர்த்து வச்சிருக்கு. இதுதான் உண்மை. இனி ஒவ்வொரு மாதமும் அப்படிதான் தொடர்ந்து செயல்படும். உங்களுக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டு வரலைன்னா கூட இங்கே எப்போவுமே உணவு இருக்கும். அதனால் நீங்கள் வந்துருங்க. அதே மாதிரி நம்ம இப்போது கவியரங்கமாகட்டும் படிப்போம் பயிர்வமாகட்டும் உணவு தேநீர் எல்லாமே உண்டு. அதாவது ஸ்நாக்ஸ் இருக்குது. அது எல்லாமே சாப்பிடலாம். இந்த 2வது கவியரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை கவிஞர்களையும் நான் என் மனதார வாழ்த்தி வரவேற்கின்றேன். இது டாப்லைட் நூலகத்தின் சார்பாக நடக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கவிஞர்களை திரட்ட முடியுது அப்படின்னு. அடுத்த மாதத்திலிருந்து இன்னும் யாரையெல்லாம் அழைக்கணும் முறையை நான் அழைச்சிக்கிறேன். இந்த மாதம் அழைக்காததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம கவியரங்கத்தை துவக்கி வைக்கலாம். சரிங்களா?